வணக்கம் நேயர்களே, ஒரு மணி நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் வினோத் பால் சாலமன். ஸ்டெல்லா பெனடிக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மு.க. ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தமது அரசியல் வாழ்க்கை துவங்கும் என பதிலடி. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என நிதின் கட்கரி திட்டவட்டம். அமேதி தொகுதியை ராகுல் காந்தி அழித்து விட்டதாக சென்னையில் ஸ்மிருதி இராணி தாக்கு. மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நல்லாட்சி தொடர வேண்டும். காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை நிறுத்த சதி செய்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வருமான வரித்துறை சோதனைக்கு எல்லாம் திமுக பயப்பட போவதில்லை என ஆவேசம். சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை தேர்தல் பிரச்சாரம். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பார் என தேமுதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கன்னியாகுமரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி என பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. வாழ்நாளில் இப்படியொரு மோசமான வேட்பாளரையும் அரசியலையும் பார்த்ததில்லை என வேதனை. வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளதாக தகவல். தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் பலம் குறித்து மேலிடம் தீவிர பரிசீலனை. உமர் அப்துல்லா, மெஹபூபா முப்தி குடும்பங்கள் காஷ்மீர் மக்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக மோடி பேச்சு. 60 ஆண்டு கால ஆட்சியில் காங்கிரஸ் நாட்டு மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயம் திட்டமிட்டபடி நிறைவேற்றப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, விவசாயத்திற்கு முன்னுரிமை தரும் அரசு அதிமுக அரசு என்று கூறினார். விவசாயம், விவசாயிகள் செழிக்க பல நடவடிக்கைகளை அதிமுக அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், காவிரி கோதாவரி இணைப்பு மூலம் வறட்சியான பகுதிகள் செழிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரின் அரசியல் வாழ்க்கை கிழியும் என ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, 2019 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் தனது அரசியல் வாழ்க்கை துவங்கும் என்று தெரிவித்தார். முதல்வர் நாற்காலி என்ற ஸ்டாலினின் கனவு நிறைவேறாது என்று கூறிய அவர், மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவு எல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து, இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சி கவிழ்க்க வேண்டும் நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல். இரண்டிலுமே 100க்கு 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயம் திட்டமிட்டபடி நிறைவேற்றப்படும் என்று உறுதிபட கூறினார். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மக்களிடம் பேசி திட்டத்தை நிச்சயம் செயல்படுத்துவோம் என்று கூறிய அவர், கையகப்படுத்தப்படும் விவசாய நிலங்களுக்கு மிக அதிக தொகை தரப்படும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுடன் கலந்து பேசி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். I know that the most important project related with Salem is Chennai-Salem Green Express Highway. Today the matter is in the court. The High Court has given stay for that. But I am assuring you, whatever the rates for land acquisition we are giving, they are now they are more. We have increased the rate
And as far as comparison with the today's present value, our rates are comparing more rates we are offering to the farmers. But still, it is very important for the development of this area. Our Chief Minister is constantly pursuing this subject. But I am expecting that in due course of time, with the discussion with the farmers, we will resolve the issues and we will fulfill your dream of making of Green Express Highway between Chennai and Salem. எப்படியாவது முதலமைச்சராக வேண்டும் என்று ஸ்டாலின் கனவு பலிக்கப் போவது கிடையாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், மக்கள் அரசாக திகழும் அதிமுக அரசை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என உறுதிபட தெரிவித்தார். திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் உருப்படியாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், தற்போது எங்கும் மின்தடை என்பதே கிடையாது எனவும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நல்லாட்சி தொடர வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்தார். என்னென்ன பணிகள் செஞ்சோம், மக்களுடைய திட்டங்கள் என்ன நிறைவேற்றணும், தொலைநோக்கு திட்டம் என்ன நிறைவேற்றணும் என்பதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆளுகின்ற பொழுது மக்களுடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற பொழுது அதை காப்பாற்றுகின்ற அரசாக நீங்கள் இல்லை. காவிரி பிரச்சனையுடைய நடுவர்மன்றம் தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்த பொழுது அதற்கு அரசாணை பெற்றுத்தர முடியாத ஆட்சியாளராக தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்துச்சு. துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தி வேலூர் நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆம்பூர் குடியாத்தம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களையும் நிறுத்த ஆளும் கட்சியினர் திட்டமிட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காத்தவராயன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் 22 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அடுத்த நொடியே இந்த ஆட்சி கலைந்துவிடும் என்றும் கூறினார். துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தினால் வேலூர் மக்களவைத் தேர்தலை மட்டுமின்றி ஆம்பூர் குடியாத்தம் தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் நிறுத்திவிடலாம் என ஆளும் கட்சியினர் திட்டமிட்டதாகவும் கூறினார். இதுபோன்ற சோதனைகளுக்கெல்லாம் அஞ்சு ஓடுபவர்கள் அல்ல திமுகவினர் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தற்போது குட்கா விவகாரத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு ஆக இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆக வேணும்னே திட்டமிட்டு இந்த செய்தியெல்லாம் இன்னும் வெளியே வரல. ஆக ஒண்ணும் இல்லாம எங்கேயோ எடுத்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் யாரு கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆக அவங்களே கொண்டு வச்சு ஆக வேணும்னே ஒரு நாடகத்தை நடத்தி இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை செஞ்சு ஏதோ திமுகவை தடுத்துடலாம் இந்த வெற்றியிலிருந்து நினைக்கிறாங்க. நிச்சயமாக நடக்காது. உறுதியாக சொல்கிறேன், நாம தான் வெற்றி பெற போகிறோம். 40க்கு 40. அதே போல சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 22க்கு 22 வெற்றி பெற போகிறோம். அந்த வெற்றியை தருவதற்கு நீங்கள் எல்லாம் உதவி சின்னத்திற்கு ஆதரவு தந்து. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் டோக்கன் கொடுத்து பொருட்களை தருவதுடன் பணத்தையும் வழங்கி முறைகேட்டில் ஈடுபடுவதாக பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் பொதுமக்களுக்கு டோக்கன் கொடுத்து தம்முடைய கடையில் பொருட்களை வழங்குவதுடன் பணத்தையும் வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டினார். இது போன்ற விதிமீறல்கள் செய்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தால் தாம் தூண்டியதாக கீழ்த்தரமான புத்தியுடன் செயல்படுவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் சாடினார். ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா ஏன் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க? டோக்கன் கொடுக்கறது, இங்க டோக்கன் கொடுத்து திருநெல்வேலியில் பொருட்களை வாங்க வைக்கிறது, பொருட்கள் கொடுக்கும்போது பொருளோடு சேர்ந்து பணத்தை சேர்த்து கொடுக்குறது, பணம் இல்லாமல் பொருட்களை கொடுக்கறது, பல நிலையில் நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தமிழ்நாட்டை குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை தள்ளுறாங்க? இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூழ்நிலை வந்தது. இந்த மிக மோசமான சூழ்நிலை வருவதற்கு காரணம் இன்றைய காங்கிரஸ் வேட்பாளர். அவர் தான் அது காரணம். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாக அதிமுக மீது KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மேகதாட்டு விவகாரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என விமர்சனம் செய்தார்.
மக்களவைத் தேர்தலுக்காக தற்போதும் அதிமுக பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டிய KS அழகிரி ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். மேகதாது அணையை கட்டுவதற்கு ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை விட கேவலம் அரசியல்ல என்ன இருக்க முடியும்? பக்கத்துல மோடியை வச்சுக்கிட்டு பேசுறார். மேகதாது அணை கட்டுவதற்கான ஒரு டீடைல்டு டிராஃப்ட், ஒரு வரைவு பத்திரத்தை கர்நாடக அரசாங்கம் தயார் செய்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியது. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், காவிரியோடு சம்பந்தப்பட்ட மேகதாதோடு சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டை பாண்டிச்சேரியுடைய அனுமதியை கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் கர்நாடகத்தினுடைய வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்று எடப்பாடி அரசாங்கம் கேட்டிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் மோடியை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி வந்தது என்பதற்காக இவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மக்களின் ஆதரவு பெருகி வருவதை துரோகிகளாலும் எதிரிகளாலும் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்முறையை கையில் எடுத்து மறைந்த ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்களை அச்சுறுத்த நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஓசூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் புகழேந்தியின் பிரச்சார வாகனத்தை அடித்து உதைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தினகரன், தோல்வி பயத்தால் வன்முறையை கையில் எடுப்பவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமமுக உடன்பிறப்புகள் வன்முறையாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நான் மிகவும் அப்பாவி என்று கூறிய அமைச்சர் செல்லூர் ராஜு, நாங்கள் ஏன் பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் அதிமுக சார்பில் தமிழ் புத்தாண்டு பேரணி நடைபெற்றது. இதில் அமைச்சர் செல்லூர் ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமுக்கம் மைதானம் அருகே உள்ள தமிழ் அன்னை சிலைக்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், வேட்பாளர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முகமூடி அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, தமிழ் வளர்ச்சிக்காக திமுக எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். பணப்பட்டுவாடா குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் மிகவும் அப்பாவி என்றும் வேண்டுமென்றால் தனது வீட்டையும் வாகனத்தையும் சோதனை செய்து கொள்ளுமாறும் கூறினார். தமிழ் மொழி என்று தமிழை விற்று கொண்டிருக்கிற, தமிழை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கோ தமிழுக்கோ அவர்கள் எந்த விதமான உதவியும் செய்ததில்லை, தமிழ் வளர்ச்சிக்காக எந்த பணியும் செய்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்கும் தொடங்குறது முக்கியம் இல்லை, முடிக்கிறது தான் முக்கியம். என்ன அது இல்லை, முதல் ரவுண்டில் முதல்ல வர பற்றியல்ல, கடைசி ரவுண்டில் யார் வர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ஏப்பா நான் அப்புறாணியாக இருக்கேன், என் வண்டியை கூட சோதனை பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு கூட வாங்கப்பா, நான் பாட்டுக்கு அப்புறாணியாக திரிறேன், நான் பாட்டுக்கு தம்பி சத்தியனுக்காக வேலை பார்த்துக்கிட்டு திரிறேன், எங்கள் கழக தொண்டர்கள் கூட தொண்டராக திரிகிறேன். நீங்கள் தான் என்னை பார்க்குறீங்க, நீங்கள் என்னையே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை மீறி நான் எங்கே போகிறது? இதெல்லாம் ஒரு விளம்பரம் தான். கர்நாடக அரசு கட்ட முயற்சிக்கும் மேகதாது அணைக்கு மணல் விநியோகம் செய்வது OPS மகன்தான் என EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த செய்தியை கேள்விப்பட்டு தமிழக மக்களும் டெல்டா பகுதி விவசாயிகளும் கொதித்து போய் உள்ளதாக கூறினார். தமிழக மக்களுக்கு எதிராக கர்நாடகாவில் மணல் விநியோகம் செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்து மக்களுக்கு எப்படி துரோகம் செய்ய மனம் வந்தது என்று கேள்வி எழுப்பிய EVKS இளங்கோவன், இந்த தேர்தலில் மேகதாது அணை கட்ட துணை போகும் OPS மகனுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார். தேனி தொகுதியில் 1000 மோடிகள் 1000 கேடிகள் வந்தாலும் தன்னை தோற்கடிக்க முடியாது என்றும் அவர் சூளுரைத்தார். தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மேகதாது அணை கட்டுவதற்கு மண்ணையும் மணலையும் அனுப்பி கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார் என்ற செய்தி மிகவும் துரதிருஷ்டவசமான செய்தி. அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான மணலையும் மண்ணையும் தேனியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் அவர்கள்தான் அதற்கு சப்ளை செய்கின்றார் என்ற செய்தியை கேட்டு இந்த தேனி தொகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களை இன்றைக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். எப்படியும் பிரதமர் இல்லை என்பது அவரே ஒத்துக்கொள்கின்றார். ஏனென்றால் பிரதமர் பதவிக்கு வருவது வரிசையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லும் போதே அந்த வரிசையில் இவர் இல்லை என்பது தெளிவாக அவரே
தேமுதிக நிறுவன தலைவரும் பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திங்கட்கிழமை பரப்புரையில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து விஜயகாந்த் வாக்கு சேகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்தும், மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம் பாலை ஆதரித்தும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் மாலை 4 மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்தை விஜயகாந்த் துவங்க உள்ளதாக தேமுதிகவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றாலே அது ஊழல் கூட்டணிதான் என்றும், இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடம் கிடைக்கப் போவதாகவும் கூறினார். தேமுதிக மீது விஜயகாந்த் மீதும் கை வைக்க நினைத்தால் துரைமுருகனுக்கு ஏற்பட்ட கதிதான் கிடைக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நாளைக்கு நமது தலைவர் அவர்களுடைய பிரச்சாரம் சென்னையில் இருக்கிறது. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என்று கேப்டன் நாளைக்கு பிரச்சாரம் செய்கிறார். நாளைக்கும் நாளை மறுநாளும் நம்மளோட பிரச்சாரம் சென்னையில் இருக்கும்போது, அந்த வகையில நம்மை எதிர்த்து போட்டியிடும் திமுக காங்கிரஸ் இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணி. நான் உறுதியாக சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இன்றைக்கு தமிழ் இன படுகொலைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரசுக்கு தமிழகம் முழுவதும் ஒரு ஓட்டு கூட போடவே மாட்டாங்க. இந்த பரப்புரை கூட்டத்திற்கு பிரேமலதா முன்பாக அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் சிலர் குதூகலத்தில் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி கரூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியுடன் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கரூர் பேருந்து நிலையம் முன்பாக காங்கிரஸ் வேட்பாளர் நாளை பிரச்சாரம் செய்ய திமுக சார்பில் செந்தில் பாலாஜி விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அதே பகுதியில் அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளார். இதையடுத்து ஆவேசமடைந்த செந்தில் பாலாஜி தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த தகவல் அறிந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த பகுதியில் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேர்தல் பார்வையாளர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின் 5 மணி நேர தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. எங்களுக்கு எல்லா இடங்களையும் 6 மணி வரைக்கும் வாங்கியிருக்கு. இந்த 3 இடத்த மட்டும் பர்டிகுலரா ஏன் மறுக்கணும்? கரூர் பகுதிக்குள்ள இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சகோதரி ஜோதிமணி அவர்கள் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள், குறிப்பாக தம்பிதுரையுடைய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். செய்திகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் பாதுகாப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வருகிற 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக கேரளாவில் இருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்கள் எந்தவித பயமுமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். 100% வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தென் சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்தார். தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட மேடவாக்கம் பகுதியில் திமுக வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், பெருவாரியாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற அடித்தளமாக இருக்கும் தொகுதிதான் சோழிங்கநல்லூர் தொகுதி என தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு 100% பிரகாசமாக இருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய திமுகவினுடைய உறுப்பினர் மிக சிறப்பாக பணிகளை செய்து சென்ற இடமெல்லாம் என்னை மக்கள் வரவேற்பது எப்படி வரவேற்கிறார்களோ அதுபோல சட்டமன்ற உறுப்பினர் இவரையும் வரவேற்கிறாங்க. இப்ப சமீபத்தில் இந்த குளம் 40 லட்சம் ரூபாயில நீங்க செலவு செஞ்சு சீரமைச்சு கொடுத்துருக்கீங்க அண்ணன். இந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சொல்லி கடந்து வர்றோம். ஆக அமோகமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இந்த தொகுதியில் இருக்கு. இங்கதான் எனக்கு லீடிங் நிறைய இந்த தொகுதி தான் என்னுடைய வெற்றிக்கான ஒரு லான்ச் பேடா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் வரவேற்பு இருக்கு.
நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தற்போது நரேந்திர மோடி வீட்டின் குப்பை தொட்டியில் கிடப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருக்கழுக்குன்றம் பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக கூறினார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தற்போது நரேந்திர மோடி வீட்டின் குப்பை தொட்டியில் கிடப்பதாக விமர்சித்தார். நான் நடிகனாக கேமரா முன்பாக நடிப்பதாகவும், ஆனால் அன்புமணி ராமதாஸ் மக்கள் முன்பாக நடிக்கிறார் எனவும் சாடினார். நீட் தேர்வை வேணும்னு திரிச்சு உங்களுக்கு தெரியும், அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. என்ன நீட் தேர்வை நாங்க ரத்து பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டில் ரத்து செஞ்சிருவோம், விலக்கு கொடுத்துருவோம், நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி அமுச்சு வைங்கன்னாங்க. சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அமுச்சு வச்சாச்சு. அந்த தீர்மானம் இப்ப எங்க தெரியுமா இருக்கு? அந்த தீர்மானம் எங்க தெரியுமா இருக்கு? மோடியோட வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியில இருக்கு. டாக்டர் ஆக முடியலன்ற வருத்தத்துல அனிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது தற்கொலையா? பண்ணது யாரு? மோடி அவர்கள். அவருக்கு துணை நின்னது அவருடைய அடிமைகள். அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு உதயநிதி 4 படத்துல நடிச்சுட்டு வந்து அரசியல் பேசுறாரு. ஆமா, நான் அது கேமராக்கு முன்னாடி தான் நடிச்சேன். நீங்க மக்கள் கிட்ட நடிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் அங்கே இங்க இங்க அங்க அங்கே இங்க. சென்னையில் நடிகர் ஆனந்த்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நான் வாக்கு கேட்க போகிறேன். இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பலமுறை தமிழகம் முழுக்க சுற்றி பல சகோதரிகளை, என் தங்கைமார்களை, என் தம்பிமார்களை, என் மூத்தவர்களை, என் தகப்பன் போன்றவர்களை, தாயார் போன்றவர்களை சந்தித்திருக்கிறேன். உங்களை நான் கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக, அம்மாவின் ஆன்மாவாக கேட்கிறேன். இந்த முறை நீங்கள் அனைவருமே நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும். மொத்தமாக வெட்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும். நோட்டாவுக்கு எங்களை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது, என்னை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தலைகுனிய வேண்டும். நீங்கள் செய்து முடியுங்கள், அப்புறம் பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம். சேலத்தில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளையொட்டி அவரது படத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 8 வழிச்சாலை வழக்கு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் 2000 ரூபாய் வரை பணம் பெற்று வழக்கு நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ், அறிவில்லாதவர்கள் தான் இவ்வாறு சொல்லுவார்கள் என காட்டமாக தெரிவித்து பேட்டியை பாதியிலேயே முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார். அறிவில்லாத முண்டம் இதுதான் இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அறிவு கட்டவன் தான் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க, அறிவு கட்டவனுங்க. அது இதை வந்து நீங்க ஒரு கேள்வி வேற கேட்குறீங்க. உண்மை இல்லாத ஒரு கிராமத்தையே முன்னேற்ற முடியாத கனிமொழியால் எப்படி தூத்துக்குடியை முன்னேற்ற முடியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்பேத்கரின் 128வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என கூறினார். மேலும் எதுகை மோனையில் ஸ்டாலினை தன்னோடு போட்டியிட்டு பேச சொல்லுங்கள் எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்பு அவர்கள் பண பரிமாற்றத்திற்கு ஒரு ஆப் தயார் செய்தார்கள். அதற்கு மரியாதைக்குரிய பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் பெயரை சுருக்கி பீம் ஆப் என்று தான் வைத்தார்கள். அதே போல டெல்லியில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நினைவிடம் கட்டப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தூய வெள்ளி என்று சொல்லப்படுகிற 19ஆம் தேதி நம்முடைய அரசு தேர்வு வெளியிடப்பட இருக்கிறது என்பதையும் மாணவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் சில பேர் அந்த குறிப்பிட்ட நாளிலே வருமா வராதா என்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சமே தேவையில்லை. காலை 10 மணிக்கு அறிவிக்கப்படும்.
10-2 மணித்துளிகளிலே உங்கள் ஒவ்வொருடைய குறுஞ்செய்தியின் மூலமாக செல்போனிலே உங்களுடைய தேர்வு வெளியிடப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். பாண்டிச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிதம்பரத்தில் 1.420 மில்லிகிராம் தங்கத்தில் நாடாளுமன்ற கட்டிட மாதிரி நகை தொழிலாளர் ஒருவர் செய்து சாதனை படைத்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிதம்பரத்தில் 1.420 மில்லிகிராம் தங்கத்தில் நாடாளுமன்ற கட்டிட மாதிரி நகை தொழிலாளர் ஒருவர் செய்து மக்கள் மத்தியில் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். 1 கிராம் 420 மில்லிகிராம் தங்கத்துல 50 பைசா விட சின்ன சைஸ்ல ஒரு சின்னதா ஒரு பார்லிமெண்ட் வடிவ செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு போடுற வகையில ஒரே ஒரு கையில ஒரு விரல காமிக்கிற மாதிரி 20 மில்லியில ஒரு கை செஞ்சிருக்கேன். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராம் தங்கத்துல ஒரு சின்ன பெண் குழந்தை 2 போர்டை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓட் ஃபார் 100%. அடுத்தது ஓட் நாட் சேல், ஓட்டை விற்காதீங்க, இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த செய்தி தொகுப்பில் நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி தொகுதி வேட்பாளர்களின் விவரங்களை தற்போது பார்ப்போம். தென் தமிழகத்தின் முக்கிய மக்களவை தொகுதிகளில் திருநெல்வேலிக்கு தனி இடம் உண்டு. பல்வேறு சுற்றுலா தலங்களையும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணியையும் தாங்கி நிற்கும் இந்த தொகுதி காங்கிரஸ், திமுக, அதிமுக என பல்வேறு கட்சிகளின் கைகளில் இருந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியை காங்கிரசிடமிருந்து அதிமுக வேட்பாளர் KRB பிரபாகரன் கைப்பற்றினார். திமுக வேட்பாளரான தேவதாச சுந்தரம் 2வது இடத்தை பிடித்தார். தற்போதைய மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியை கைப்பற்ற அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவுகின்றது. அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகனும் முன்னாள் எம்பியுமான PH மனோஜ் பாண்டியன் போட்டியில் உள்ளார். திமுக வேட்பாளராக ஞான திரவியம் போட்டியிடுகின்றார். இவர்களை தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மைக்கேல் ராயப்பனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் வெண்ணிமலையும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாவும் போட்டியிடுகின்றனர். இந்தியாவின் கடைக்கோடி தொகுதியான கன்னியாகுமரிக்கும் மக்களவை தேர்தலுக்கும் பாரம்பரிய பந்தம் உள்ளது. இத்தொகுதியில் வெற்றி பெறும் வேட்பாளரின் கட்சியோ அல்லது கூட்டணியோதான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்பதால் தமிழுக்கு வள்ளுவன் போல் மக்களவை தேர்தலுக்கு கன்னியாகுமரி தொகுதி மிகவும் முக்கியமானது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி கன்னியாகுமரி என்பதால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய அமைச்சரவையிலும் இடம் கிடைத்தது. 2வது இடத்தை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் H வசந்தகுமார் பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் இத்தொகுதியை கைப்பற்ற தேசிய கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகின்றது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இத்தொகுதியில் அக்கட்சியின் வேட்பாளராக அதிக செல்வாக்குடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனே மீண்டும் போட்டியிடுகிறார். இதேபோல் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி MLAவுமான H வசந்தகுமாரே மீண்டும் களத்தில் உள்ளார். இவர்களைப் போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் லட்சுமணனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் எபினேசரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெயன்ரீனும் போட்டியிடுகிறார்கள். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மக்களவை தொகுதியில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்ந்த புதுச்சேரியை கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் கைப்பற்றினார். 2வது இடத்தை காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும்
தற்போதைய புதுச்சேரி முதல்வருமான நாராயணசாமி பிடித்தார். 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கே நாராயணசாமி போட்டியில் உள்ளார். இதேபோன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூத்த அரசியல்வாதியான வே வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இதன் மூலம் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதுகின்றன. இவர்களை தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ் மாறனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் சுப்பிரமணியனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஷர்மிளா பேகமும் போட்டியிடுகிறார்கள். செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரத்தில் காலமான நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜே.கே. ரித்தீஷின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராமநாதபுரத்தில் சனிக்கிழமை மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு வீட்டிற்கு வந்த ரித்தீஷ் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து ரித்தீஷின் உடல் ராஜா சேதுபதி நகரில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. ரித்தீஷின் உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் மட்டுமின்றி பல தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், திரைப்பட நடிகர்கள் மனோபாலா, சின்ன ஜெயந்த் உள்ளிட்டோர் ரித்தீஷ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூர் அருகே சாயப்பட்டறை கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி 4 வடமாநில இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கருப்பகவுண்டபாளையம் பகுதியில் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான சாயப்பட்டறை இயங்கி வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆலையில் சாயக்கழிவுகள் சேரும் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஃபரூக் அகமது என்பவர் ஈடுபட்டுள்ளார். தொட்டியில் இறங்கிய அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற உசேன், அபு, தில்வார் உசேன் ஆகிய 3 பேரும் ஒருவர் பின் ஒருவராக சாய கழிவு தொட்டிக்குள் குதித்துள்ளனர். தொட்டிக்குள் குதித்த 3 பேரும் விஷவாயு தாக்கி மயங்கிய நிலையில் 4 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த தில்வார் உசேன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உரிய பாதுகாப்பு இன்றி சாயக்கழிவு தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நடிகர் ஜி.வி. பிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற வாட்ச்மேன் திரைப்பட சிறப்பு காட்சியில் பங்கேற்ற அவர் ரசிகர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக எவரும் இதுவரை கேள்வி எழுப்பவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு சுங்க கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்றும் ஜி.வி. பிரகாஷ் கோரிக்கை விடுத்தார். டால்கேட்ஸோட ப்ரைஸிங்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏழைங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது பணக்காரங்க ஒண்டி தான் டால்கேட்டை யூஸ் பண்ண முடியுமா? எதுக்கு இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் வந்து இப்படி ப்ரைஸை ஏற்றிட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ரொம்ப ஒரு கோவமும் வருது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை டெஃபினட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அதோடைய ப்ரைஸ் திருப்பி கம்மி பண்ணணும். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜோதி முருகன் கொடைக்கானல் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். வழி நெடுகிலும் பட்டாசு வெடித்தும் மேளங்கள் முழங்கியும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். மாவட்டத்தில் கொடைக்கானல் ஒரு உலக அரங்கில் பிரபலியமான ஒரு சுற்றுலா தலம். ஆனால் இங்கு சரியான எந்த விதமான வசதிகளுமே இல்லாமல் உள்ளது. இப்படி எண்ணற்ற குறைகளோடு கொடைக்கானல் இன்றும் பெரிய சுற்றுலா தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுற்றுலா தலத்தை உலக அரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆலோசனையின்படி அவர் பெரியகுளத்தில் இருந்த பொழுது இங்கு நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றினார். இதேபோன்று திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
மக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், அதிமுகவை அழித்துவிடலாம் என்று சிலர் கனவு காண்கின்றனர். ஆனால் 100 ஆண்டு காலம் வரை அதிமுக நிலைத்து நிற்கும் என சூளுரைத்துள்ளார். இந்த அரசை பொறுத்தவரையிலும் உங்கள் அரசாக இருந்து இந்த அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது. எங்கோயே இறை தேடிவிட்டு இங்கே இந்த ஆலவனத்திலே தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பகுதியிலே இருக்கிற வௌவால்கள் இங்கே குடியேறுவதை போல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இரட்டை இலை சின்னத்தை தவிர நீங்கள் மறந்ததில்லை. ஆகவே இரட்டை இலை சின்னத்திலே மாபெரும் வெற்றி ஈட்டித் தருவதன் மூலமாக தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவை காட்டுப்புதூர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருநாளன்று அம்மனுக்கு ரூபாய் நோட்டு அலங்காரம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று தமிழ் புத்தாண்டையொட்டி 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2000, 500, 100 மற்றும் 50 ரூபாய் நோட்டுகளை கொண்டு அம்மன் சிலை மற்றும் கருவறை அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் படிக்கட்டுகள், சிலையின் கீழ்ப்பகுதி ஆகியவை பணக்கட்டுகள் மற்றும் நாணயங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அத்துடன் தங்கம், வைரம், வெள்ளி நகைகளால் அம்மன் சிலை அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அங்குச தேவரும் அஸ்திர தேவரும் கோவிலில் இருந்து புறப்பாடாகி கோவில் திருக்குளத்தில் எழுந்தருளினர். குளக்கரையில் அங்குச தேவருக்கு பால், மஞ்சள், சந்தனம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதேபோன்று நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. 18 அடி உயரத்தில் நின்றபடி திருக்கோலத்தில் அருள் பாலித்த ஆஞ்சநேயருக்கு எண்ணெய், சீகக்காய், மஞ்சள், பஞ்சாமிர்தம் மற்றும் 1008 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை மற்றும் பல வகையான பழங்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். குருத்தோலை ஞாயிறு பண்டிகை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்தபடி பாடலை பாடிக்கொண்டு பவனியாக சென்றனர். குருத்தோலை ஞாயிறு பண்டிகை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்திக் கொண்டு பாடலை பாடியபடி பவனி வந்தனர். சென்னை அடுத்த ஆலந்தூரில் பல்வேறு திருச்சபைகளை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை ஏந்திக் கொண்டு ஓசனா என்று பாடி ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீஞ்சூரில் அனைத்து கிறிஸ்துவ சபை சார்பில் ஏராளமானவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு பவனி சென்றனர். இதில் இயேசுநாதர் போன்று வேடம் அணிந்தவர் முன் செல்ல மற்றவர்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பாடியபடி பின் சென்றனர். எல்லாம் வல்ல இறைவா, செங்கல்பட்டு மறைமாவட்ட குடும்பமாய்